ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் டூவில் இருக்கின்ற ஃபிசிக்ஸ் கொஷின்ஸை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் 26வது கேள்வியை இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். கீழே தரப்பட்டவை வெவ்வேறு அலை வகைகள் ஆகும். முதலாவது பொறிமுறை குறுக்கலைகள், ரெண்டாவது பொறிமுறை நெட்டாங்கலைகள், சி பார்ட் வந்து மின்காந்த அலைகள் வந்து தந்திருக்கு. ஸோ இப்போ என்ன கேட்குறாண்டா, மேலே தரப்பட்ட அலைகளில் வழியினூடாக யாரினூடாக டிரான்ஸ்பர் ஆகக்கூடியது இது, யாரினூடாக போகக்கூடியது இது. ஸோ இப்போ எங்களுக்கு தெரியும் என்ன, வழியினூடாக போகக்கூடியது. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க பார்ப்போம். பொறிமுறை குறுக்கலைகள் இருக்கு. ஸோ நாங்க படிச்சதுல பொறிமுறை அலைகள் மெக்கானிக்கல் வேவ்ஸ்ல எது வழிக்குள்ளால போகும், யாருக்குள்ளால போகும்னு நாங்க படிச்சிருக்கோம். அது ஒரு யோசிங்க பார்ப்போம். மெக்கானிக்கல் வேவ்ஸ், அதுலயும் பொறிமுறை அலையில எந்த ஒரே ஒரு குறிப்பிட்டது மட்டும்தான் வழிக்குள்ளால போகும்னு நாங்க படிச்சிருக்கோம். அது என்ன அலை? சவுண்ட் வேவ், ஒலி அலை. ஸோ சவுண்ட் மட்டும்தான் பயணிக்கும் வழிக்குள்ளால பொறிமுறை அலை. ஸோ இப்ப அடுத்தது யோசிங்க, சவுண்ட் வந்து என்னது, குறுக்கலையா நெட்டாங்கலையா? எல்லாருக்குமே தெரியும் என்னது, ஒலி அலை வந்து எப்பயுமே நெட்டாங்கலை. ஒரு வழியினூடாக போகுதுன்னா ஒலி அலை எப்படி போக போகுது, நெட்டாங்கலையா தான் போக போகுது. ஸோ ஆன்சர் என்ன இருக்க போகுது, பி தான் வேற போகுது. பொறிமுறை குறுக்கலைகள் வழியினூடாக பயணிக்காது, நெட்டாங்கலைகள் தான் என்ன செய்யும், வழியினூடாக பயணிக்கும். ஸோ இது முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வழியினூடாக போகும்போது ஒலி அலையும் என்ன செய்ய போகுது, நெட்டாங்கலையா மாறிதான் பயணிக்குது. நெட்டாங்கலைகள் இருக்கு, நாங்க படிச்சது ஒன்று அது வழியினூடாக போற இந்த சவுண்ட் வேவ். இப்ப அடுத்தது ஏயும் பியும் பார்த்தது, பி தான் சரின்னு கண்டுபிடிச்சது. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா மின்காந்த அலைகள், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். சோ இப்ப எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல எங்களுக்கு என்ன தெரியும், அவர் பயணிக்கிறதுக்கு ஊடகமே தேவையில்லை. ஊடகமே தேவையில்லை, மீடியம் தேவையில்லை, அதெல்லாம் தெரியும், எல்லாம் இருக்கும். ஆனா இப்ப என்ன கேட்டு, யாரினூடாக போகுமா, வழியினூடாக போகும். ஊடகம் இருக்க கூடாதுன்னு இல்லை, ஊடகம் இருந்தாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை, இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. அவர் எந்த ஊடகம் தான் போவார், ஊடகம் இல்லாட்டியும் அவர் போவார். அதுதான் மீனிங். ஊடகம் இருக்கணும், கட்டாயமா 100% இல்லாம இருக்கணும்னு இல்லை, இருந்தாலும் ஓகே இல்லாட்டியும் ஓகே, அவர் போவார். சோ மின்காந்த அலைகள் எப்பயுமே போகும் வழியினூடாக. ஆனா இதுல பாத்தீங்கன்னா பொறிமுறை அலைகள், மெக்கானிக் வேவ்ஸ்ல என்ன தெரிஞ்சுக்கணும்டா, நெட்டாங்கலைகள் மட்டும்தான் போகும். அது உதாரணம் என்ன, சவுண்ட் வேவ் தான் இருக்க போகுது, ஒலி அலை. ஆன்சர் இரண்டாவதாக இருக்க போகுது. அடுத்த வினாவை பார்ப்போம். தரப்பட்ட வரைபடங்களுள் கதிரின் பாதையை ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்திற்கு செல்லும் ஒளி கதிரை சரியாக காட்டும் உரு யாது? ஸோ ஐதானதுல இருந்து அடர்ந்ததுக்கு போகும்போது சரியான உரு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா முதலாவது பாருங்க, இப்ப உங்களுக்கு தெரியணும் என்னது, யாரானதுல இருந்து டென்ஸுக்கு போகும்போது எப்பயுமே அந்த பாதையில வந்து செவ்வனை நோக்கி வரணுமா, விலத்தி போகணுமா? 100% சொல்லலாம், செவ்வனை நோக்கி தான் வரணும். இது முதலாவது போய் தெரியும். இது தெரிஞ்சிருந்தா டிரெக்டாவே நீங்க போட்டுலாம். ஐதானதுல இருந்து நடந்தது போகும்போது செவ்வனை நோக்கி தான் முடிவு எடுப்பது. இப்ப பாருங்க, ஐதானதுல இருந்து வருது, ரேர்ல இருந்து வர. சோ எப்படி போயிருக்கணும், இப்படித்தான் போயிருக்கணும். ஆனா ஊடகம் வேறுபடுறதுனால என்ன செய்ய, முடிய போற. ஆனா இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, நோக்கி வந்திருக்காரா, விலக்கி போயிருக்காரா? உண்மையில அடர்ந்த ஓடத்துக்கு போகும்போது இவர் நோக்கி தான் வந்துக்கணும், இதுக்குள்ளால போயிருக்கணும். ஆனா என்ன செய்திருக்காரு, இவர் இந்த பக்கம் விலத்தி போயிட்டார், செவ்வன்ல இருந்து விலத்தி போற. சோ முதலாவது. சோ ரெண்டாவது பாப்போம். ரெண்டாவது என்ன செய்யறாரு, இவ்வாறு வாரவர் இதுக்குள்ளால போற மருவி. சோ நாங்க படிச்சது என்னது, இப்படி போகும். எப்ப அடர்ந்ததுல இருந்து ஐதானதுக்கு போகும்போது, டென்ஸ்ல இருந்து யாருக்கு போகும்போது இப்படி வரலாம், ஐதானதுல இருந்து அடர்ந்ததுக்கு போகும்போது இவ்வாறு வரவே இல்லாது. மூன்றாவது பாருங்க, மூன்றாவது ஓகே மாதிரி தெரியுதே, நேரா வந்திருக்கணும், இப்படி போயிருக்கணும். ஆனா என்ன நடந்திருக்க, டென்ஸ் ஆனது போனனால செவ்வனை நோக்கி வந்திருக்கு, இதுக்குள்ள வந்துட்டு செவ்வனை நோக்கி வந்துட்டு. ஸோ தேர்ட் தான் சரி. ஃபோர்த்து பாருங்க, ஃபோர்த்துமே என்னது, ஐதானதுல நடந்து போது ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படி ஆகுமா, ஆகாது. எப்ப ஆகலாம், அடர்ந்ததுல இருந்து ஐதானதுக்கு போகும்போது தான் ரிஃப்ளெக்ஷன் வரலாம். ஸோ இதுகள் தான் முக்கியமா தெரிஞ்சிருக்கும். ரிஃப்ளெக்ஷன் வருது, ஆனா என்ன நடந்திருக்கு, அடர்ந்ததுல இருந்து ஐதானதுக்கு போயிருக்கணும். ஸோ ஆன்சர் இத்தனையாக இருக்க போகுது, தேர்டாக இருக்க போகுது. அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். தரப்பட்ட உருவானது டிரான்சிஸ்டர் ஒன்றின் குறியீட்டினை காட்டுகிறது. பின்வருவனவற்றுள் சேகரிப்பானை, கலெக்டர் குறிக்கிற எழுத்த கேட்டிருக்குது, டிரான்சிஸ்டர் வகையையும் கேட்டிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் வகையை எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்ப இந்த அம்புக்குறியை பார்க்கணும். இந்த அம்புக்குறி எந்த பக்கமா இருக்கு, கீழ் நோக்கி இருக்கு. மெயினான தெரிஞ்சு கொள்ளுங்க, அம்புக்குறி வெளி பக்கமா வெளியில நோக்கி போற மாதிரி இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும், என்ன டிரான்சிஸ்டர், என்பிஎன் டிரான்சிஸ்டர்.
ஸோ அம்புக்குறி உள்நோக்கி, அதாவது இந்த பக்கமா வந்துருந்துச்சுன்னா, மெட்ட பக்கமா வந்துருந்துச்சுன்னா, உள்நோக்கி வந்துருந்துச்சுன்னா என்னவா இருக்கும்? பிஎன்பியா இருக்கும். ஸோ அம்புக்குறி கீழ் நோக்கி இருக்கனால என்பிஎன். ஸோ அது கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்ப அடுத்தது கேட்டது கலெக்டரை கேட்டிருக்கு, சேகரிப்பான். இந்த முனை குறிப்பு கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். எப்படின்னா, கட்டாயமா தெரிஞ்சுக்கணும், இந்த நடுவுல 2யும் இணைக்கிறது என்னவா இருக்க போகுது? பேஸ். அடியா இருக்க போகுது. ஸோ இது பேஸ். ஸோ கலெக்டர், எமிட்டர் கண்டுபிடிக்கணும். பையா, ஜெட்டா. ஸோ முக்கியமான பாயிண்ட். அம்புக்குறி எதுல குறிக்கிறோமோ இது வந்து காலியா தான் இருக்கும். அதாவது எமிட்டர்ல தான் நாங்க என்ன செய்வோம்? அம்புக்குறிய குறிப்போம். என்பிஎனா பிஎன்பியான்னு காட்டுற அந்த அம்புக்குறிய இதுல குறிப்போம். காலி, அதாவது எமிட்டர்ல தான் குறிப்போம். ஸோ மிஞ்ச போறது தான் யாரு? என்ன கலெக்டரா இருக்க போற, அதாவது சேகரிப்பானா இருக்க போற. ஸோ சேகரிப்பான் என்னவா இருக்குது? இதுல வையா இருக்கு. ஸோ ஆன்சர் எத்தனை? 4. ஸோ அந்த அம்புக்குறி எதுல குறிப்போம்? எமிட்டர்ல தான் குறிப்போம். இது முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். அந்த அம்புக்குறி வெளிநோக்கி வந்துச்சுன்னா அது என்ன சொல்ல போறோம்? என்பிஎன். உள்நோக்கி போச்சுன்னா அது பிஎன்பியா. அடுத்து, பொருள் ஒன்றில் வழங்கப்படும் மாறும் விசையுடன் மாற்றமடையக்கூடிய உராய்வு விசை. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா, பொருள் ஒன்றுக்கு நீங்க விசையை வழங்க வழங்க எந்த விசை மாறும்னு கேட்கறாங்க. மாறக்கூடிய அந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் கேட்கறாங்க. நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண அதுக்கேற்ற மாதிரி மாறக்கூடிய விசை. ஸோ எல்லா பேருக்குமே தெரியும் என்னது? அது நிலையியல் உராய்வு விசை, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். ஸோ ஆன்சர் எத்தனையாவது? 3. மெத்தட்களை முறுக்கா பார்ப்போம். இந்த கைனடிக் ஃபிரிக்ஷன் இயக்கவியல் உராய்வு விசை தந்திருக்கு. ஸோ இயக்கவியல் உராய்வு விசை என்ன நடக்கும்? உண்மையிலே நோமலா ஒரு பொருள் எடுத்து வச்சிருப்போம். ஸோ நோமலா ஒரு பொருள் ஒன்றை ஒரு தட்டில் வச்சிருக்கேன், கரடான மேற்பரப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் தாரன் எல்லை உராய்வு விசை வந்து 20 நியூட்டன் இருப்பேன். ஸோ என்ன மீனிங் எல்லை உராய்வு விசை? லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் தான். அந்த 20 நியூட்டன் போர்ஸ் நான் கொடுக்க தொடங்கும் போது நான் மட்டும் இயங்க ஆரம்பிப்பேன். அதாவது வழுக்க தொடங்குறான் போவோம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா இயங்க தொடங்குவேன். ஸோ அந்த ஃபிரிக்ஷனை தான் சொல்லுவோம் இந்த லிமிட்டிங் ஃபிரிக்ஷன். ஸோ அது மட்டும் தொழிற்பட விசை. அதை விட நான் குறைவா, இப்போ 1 நியூட்டனை கொடுத்தா என்ன ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் தொழிற்படுவேன்? 1 நியூட்டன் தான் தொழிற்படுவேன். இன்னும் கொஞ்சம் கூட்டி 3 நியூட்டனை கொடுக்கணும். அப்ப என்ன தொழிற்படுவேன்? அப்ப 3 நியூட்டனா இருப்பேன். ஸோ அந்த எப்ப நான் அந்த 20 நியூட்டன் போடணும், அப்பயுமே என்ன செய்வேன்? 20 நியூட்டன் ஃபோர்ஸ் தான் இருப்பேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமே இயங்க தொடங்குவேன். அதை விட நான் ஃபோர்ஸை கூட கொடுத்தேன். இப்போ ஒரு 22 நியூட்டன் நான் கொடுத்தேன், என்ன நடக்கும்னா டக்குன்னு ஃபோர்ஸ் என்ன செய்வேன்? ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் கொஞ்சம் குறையும். ஏன்? லிமிட்டிங் ஃபிரிக்ஷன்ல இருந்து கைனடிக் ஃபிரிக்ஷனா மாறுது. ஸோ கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு 18 நியூட்டன் இருப்பேன். ஸோ கொஞ்சம் ஃபோர்ஸ் குறையும். ஸோ இவ்வளவு தெரிஞ்சுக்கணும். ஆனா அதுக்கு பிறகு நீங்க இவ்வளவு கூட்டினாலும் இந்த கைனடிக் ஃபிரிக்ஷன் இயக்கவியல் உராய்வு விசை மாறவே மாறாது. 100 நியூட்டன் கொடுத்தாலும் சரி, இல்ல 200 நியூட்டன் கொடுங்க, ஒன்றுமே நடக்காது. என்னது? எப்பயுமே ஃபிரிக்ஷன் உராய்வு விசை 18 நியூட்டனா தான் இருக்கும் அதுக்கு பிறகு. ஸோ இதுல எது மாறாத விசைகளா இருக்க போகுது? இந்த 20 நியூட்டன் லிமிட்டிங் ஃபிரிக்ஷனும் என்ன நடக்க போகுது? மாறாது. ஒரு ஃபிக்ஸ்டான வேல்யூ. இப்போ உதாரணமா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்ஃபேஸ்ல 20 நியூட்டனை கொடுத்தா தான் இயங்குதுன்னா, எப்பயும் நீங்க அதுல என்ன செய்யணும்? 20 நியூட்டனை கொடுத்தா தான் அது இயங்க தொடங்கும். அதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? லிமிட்டிங் ஃபிரிக்ஷன், எல்லை உராய்வுன்னு சொல்லுவோம். ஆனா 18 நியூட்டன் என்ன நடக்குது? கொஞ்சம் குறையும். இயங்க தொடங்கியோன்னா, கொஞ்சம் மூவ் பண்ண தொடங்கியோன்னா கொஞ்சம் ஃபிரிக்ஷன் குறையும். அதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? கைனடிக் ஃபிரிக்ஷன் 18 நியூட்டன். அதுவும் என்னது? நீங்க எவ்வளவு விசை கொடுத்தாலும் மாறாது. ஆனா இதுல எது மாறும்டா? இந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன், அதாவது அந்த 20 நியூட்டன் வரை முதல் நாங்க கொடுக்குற விசை இருக்குதானே, 1 நியூட்டன், 5 நியூட்டன், 10 நியூட்டன், 19 நியூட்டன். ஸோ அப்ப நாங்க கொடுக்கும்போது என்ன செய்யாது? இந்த ஆப்ஜெக்ட் இயங்காது. ரெஸ்ட்ல இருக்குது, நான் ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும், ஓய்வுல இருக்கு, நான் விசையை கொடுத்துட்டு இருக்கேன், இயங்காது. ஸோ இப்ப என்ன செய்வது? அந்த அளவுல நான் கொடுக்க என்ன செய்ய போறேன்? அந்த விசையை கொடுக்க அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபிரிக்ஷன் மாறும். ஸோ அதுதான் கேட்டுக்க, மாற்றம் அடையக்கூடிய உராய்வு விசை எது? ஸோ எது விசையா இருக்க போகுது? நிலையியல் உராய்வு விசை, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். ஸோ இதுதான் ஆன்சராக இருக்க போகுது. ஸோ தொடர்ச்சியாக மற்ற கேள்வியை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு மெல்லிய சீரான 1 மீட்டர் நீளமான கோல் ஏபி ஆனது கத்தி விளிம்பொன்றில் வைக்கப்பட்டு 12 நியூட்டன் எக்ஸ் எனும் இரு விசைகளால் சமநிலைப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மெல்லிய கோல்னு தந்திருக்காங்க, வெயிட்லெஸ். மெல்லிய கோல்னு என்னது? நாங்க இதுல வந்து பேரம் இல்லாட்டி என்னது? நிறை ஒன்றுமே இல்லை. ஸோ பிரச்சனையே இல்லை. ஸோ இப்போ அடுத்தது 2 ஃபோர்ஸஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஒன்றுல 12 நியூட்டன், மற்றதுல எக்ஸ்ன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ இப்ப சொல்லுங்க பாப்போம், இது வந்து பேலன்ஸ்ல இருக்கணும்னா நாங்க என்ன படிச்சிருக்கோம்? கட்டாயமா இந்த நடுப்புள்ளி பற்றி திருப்பம் சமனா இருக்கணும். கிளாக் வைஸா வர அந்த மொமெண்டம் ஆன்டி கிளாக் வைஸா வர மொமெண்டத்துக்கு ஈக்குவலா இருக்கணும். வலஞ்சுழியா வர திருப்பம் இடஞ்சுழியா வர திருப்பத்துக்கு ஈக்குவலா இருக்கணும். இந்ததான் அந்த கத்தி வந்து சமநிலையில் இருக்கு, அந்த கோல். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா வலஞ்சுழியா திருப்பத்தை ஏற்படுத்த போறது இது கிளாக் வைஸா. விசை தெரியாது, எக்ஸ் இருக்குங்க, தர எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 60 சென்டிமீட்டர்.
ஆனா இதுல முக்கியமான விஷயம் நீங்க 16 இதுல போடலாம். ரீசன் என்ன, ரெண்டு பக்கமும் சென்டிமீட்டர் இருக்கனால சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிடும். ஆனா இதையே உங்களுக்கு அந்த வர திருப்பம் எவ்வளவுன்னு கேட்டிருந்தாங்கண்டா அந்த 60 சென்டிமீட்டர்ல போடக்கூடாது. எப்படி போடணும், மீட்டருக்கு மாத்தி போட்டுக்கணும். ஆனா இதுல என்ன செய்யலாம், 16 போடலாம். ரீசன் என்ன, ரெண்டு பக்கமும் நாங்க போட போறோம். சென்டிமீட்டர்ல தான் போடுறோம், அந்த பக்கம் சென்டிமீட்டர்ல போறோம், ரெண்டையும் கட் பண்ணிடுவேன். ஸோ சென்டிமீட்டர் பிரச்சனை போயிடும். ஆனா இதே ஒரு பக்கம் மாத்திரம் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க சென்டிமீட்டர்ல போடக்கூடாது, மீட்டர்ல மாத்தி போடணும். ஸோ இப்ப அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா இடஞ்சுழியா வரப்போறது என்னது, 12 நியூட்டன் இன்டூ டிஸ்டன்ஸ் எவ்வளவு, சீல இருந்தான டிஸ்டன்ஸ் 40 சென்டிமீட்டர். ஸோ 12 இன்டூ 4. ஸோ இங்க அடுத்தது என்ன செய்யணும், இதை சுருக்கணும். சுருக்கிங்கன்னா எவ்வளவு வரப்போகுது, 12க்கும் 16 உங்களுக்கு சுருக்க தெரியும் எவ்வளவு, 5 வரப்போகுது. ஸோ 40/5 தான் எக்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 8 நியூட்டன் வரப்போகுது. ஸோ இதுல முக்கியமான விஷயம், இது சமநிலையில் இருக்கு, வலஞ்சுழி திருப்பம் இடஞ்சுழி திருப்பத்துக்கு சமன்னு தெரிஞ்சிருந்தா காணும். ஸோ இந்த வீடியோல டியூட்டோரியல் 2க்கான அனைத்து பிசிக்ஸ் கொஸ்டின்ஸை பார்த்திருந்தோம். ஸோ அடுத்த வீடியோல தொடர்ச்சியாக மெட்ரியல் வினாக்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.